அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். பணம் வைத்திருப்பவன் பணக்காரன், புதையல் வைத்துக் கொண்டிருப்பவன் அதை விட மிகப்பெரிய பணக்காரன். ஆனா புதையல் உங்க கையில கிடைச்சா அதை நீங்க யூஸ் பண்ண முடியாது, அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. ஆனா இது புதையல் மாதிரி நம்ம நாட்டுல புழக்கத்தில் இருந்த நாணயங்கள். இது இது வச்சிருந்தாலும் நீங்க மிகப்பெரிய லட்சாதிபதி, கோட்டீஸ்வரன் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. இது வீடியோல ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் நெருக்கத்துல காட்டுறேன் பாருங்க. இதை தெரியுதா பாருங்க. கொஞ்சம் லைட் வெளிச்சு அப்படி இப்படி தான் இருக்கும், பார்த்துக்குங்க. அப்புறம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்களா, இந்த காயினை வச்சுட்டு அதே மாதிரி இன்னொன்றும் காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் அப்படியே இது பேக் சைடில் இருக்கிற காயினும். இப்போ இந்த காயினை பார்த்துட்டீங்க. இது போல காயின் உங்ககிட்ட இருந்தா எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குவாங்க, யார் வாங்குவாங்க, யார்கிட்ட நம்ம விற்பனை செய்யலாம் அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. எந்த ஆண்டுல இருந்து காயின் ரிலீஸ் ஆச்சு, எந்த ஆண்டு காயின் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறாங்க. இப்ப நிறைய விளம்பரங்கள் வருது. இந்த காயின் வச்சிருந்தா இவ்வளவு ரூபாய் தரேன், அந்த காயின் வச்சிருந்தா அவ்வளவு ரூபாய் தரேன்றாங்க. அது மாதிரி சொல்லும் போது அது எங்க கொடுத்தா நமக்கு தருவாங்க, யார்கிட்ட கொடுத்தா தருவாங்க அப்படின்னு இருக்கு. காயின்ல சில விஷயங்கள் தெரியாதனால நம்ம எல்லா காயினும் வேல்யூ அப்படின்னு நினைக்கிறோம். அவங்க அதுலயே சொல்லியிருப்பாங்க, நொய்டா அப்படின்னா இது நொய்டாவில் தயாரிக்கப்பட்டது, இது ஹைதராபாத்தில் தயாரிக்கப்பட்டது, இது மும்பையில் தயாரிக்கப்பட்டது, இது கல்கட்டாவில் தயாரி 4 இடத்துல தான் காயின் தயாரிக்கிறாங்க. இந்த 4த்தையும் நமக்கு பிரிச்சு பார்க்கறதுக்கு முதல்ல தெரியணும் எந்த இடத்துல இந்த காயின் தயாரிக்கப்பட்டது, எந்த காயினுக்கு வேல்யூ இருக்கு அப்படின்னு. ஒரே ஆண்டுல 4 இடத்துலையும் அடிச்சிருப்பாங்க. 1982 வச்சுங்க உதாரணத்துக்கு. அந்த காயின்ல ஒரு ரூபாய் காயின் போட்டுருந்தாங்கன்னா 4 இடத்துலையுமே தயாராயிருக்கும். ஆனால் இந்த இடத்துல தயாரிக்கப்பட்டதுக்கு அதிக வேல்யூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது என்ன கணக்கு நமக்கு தெரியாது, அது கொஞ்சம் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இன்னும் ஒரு காயின்ல அதே மாதிரி 4 இடம் இருக்கும், இந்த ஊர்ல தயாரிக்கப்பட்டதுக்கு இதுக்கு அதிக வேல்யூ அப்படின்னுவாங்க. இப்படி ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. இன்னொன்னு, சில நாணயங்கள் நம்மளால கிரகிக்க முடியாத, அதாவது கிரகிக்க முடியாதுன்னா நமக்கு தெரியாத பல விந்தையான விஷயங்கள் இருக்கும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய காயின் இருந்ததுன்னா நான் இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்வாங்க. அது உண்மையா பொய்யா நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த ஆண்டு, இறந்த ஆண்டு அந்த காயின்ல கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த காயினுக்கு வேல்யூன்னு சொல்லியிருப்பாங்க. அது உண்மைதான். ஆனா எப்படின்னா, தப்பான ஆண்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த காயின்ல. பிறந்த ஆண்டும் இறந்த ஆண்டு வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு வருஷத்துல இறந்ததோ அல்லது பிறந்ததோ தப்பா போட்டாங்க. தப்பா போட்ட உடனே அந்த காயின் மறுபடியும் ரிசர்வ் பேங்க் அதை ரிட்டர்ன் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு புதிய காயின் வெளியிடுறாங்க. சரியான ஆண்டு பதிக்கப்பட்ட நாணயங்கள் அனுப்புறாங்க. அப்ப அந்த நாணயத்துக்கு வேல்யூ கிடையாது, தப்பா பதிவு பண்ணதுக்கு வேல்யூ இருக்கு. இந்த தப்பா பதிவு பண்ண ஆண்டு காயின் ரிசர்வ் பேங்க் உள்ள வரும்போது அப்படியே பிடிச்சி வச்சிட்டாங்க. தப்பி தவறி அவங்க கைக்கே போகாம சில காயின் யாருக்கெல்லாம் இருக்கும்ல, அந்த காயினுக்கு வேல்யூ இருக்கு. உடனே வேல்யூ பல லட்சம் ரூபாய், பல கோடி ரூபாய் அப்படிலாம் நினைக்காதீங்க. சில 100 அல்லது சில ஆயிரங்களுக்கு மட்டும்தான் மதிப்பு. இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு என்ன இவ்வளவு நாள் நான் சேர்த்து வச்சேன், காயின் தான் ஒரு மதிப்பு அப்படின்றதானே நாங்க சேர்த்து வச்சோம், இப்ப இவர் மனசை உடைச்சிட்டாரு அப்படின்னா நான் எத்தனை லட்சம் ரூபாய்க்கு அதிபதியா இருக்கணும்னு பாருங்க. இப்ப உங்ககிட்ட காமிச்ச காயின் இல்ல, இப்ப எடுத்து காட்டுறேன் பாருங்க. இதை வச்சுட்டு அப்ப நான் எத்தனை லட்சம் ரூபாய் நான் வச்சுட்டு இருக்கேன், அப்ப இவ்வளவு லட்சம் ரூபாய்க்கு நான் அதிபதி இல்லையா, நாளைக்கு காலையில் நான் கோடீஸ்வரன்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் இது காமிச்சிருக்கேன். நானும் சேமிக்கப்பட்டவன் தான். இல்லை காயின் சேர்க்கறது எனக்கு பிடிச்சது. அப்படியே கொஞ்சம் பரவலா காட்டுறேன் பாருங்க. அந்த காலகட்டத்தில் வெளியான 3 பைசா, 3 பைசா இது பித்தளை, 5 பைசா இது பித்தளை 5 பைசா. அலுமினியத்தில் வெளியிடப்பட்ட 10 பைசா சிறிய நாணயம் 10 பைசா. அலுமினியத்தில் வெளியிடப்பட்ட ஏசியன் கேம் 10 பைசா பெரிய காயின். ஓகேங்களா. இதுக்கப்புறம் 2 பைசா பித்தளை காயின் 2 பைசா. 3 பைசா எப்படி பாத்தீங்களோ, 5 பைசா பாத்தீங்க, 10 காசு பாத்தீங்க. இது 2 பைசா பித்தளை நாணயம். ஓகேங்களா. 1 பைசா எங்க இருந்ததுன்னு தெரியல, டக்குனால இங்க கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, அது விட்டுருவோம். இதுவும் பித்தளை 10 பைசா நாணயம். பித்தளையில் 10 பைசா நாணயம். அலுமினியம் பார்த்த மாதிரி இது பித்தளையில. ஓகேங்களா. ஆண்டு கீழே பொறிக்கப்பட்டிருக்கு, அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நமக்கு ரொம்ப வேல்யூவா ஒரு காயின் காமிக்கிறாங்க அப்படின்னா வச்சுங்களேன். சப்போஸ் இது நம்ம நாட்டு காயினே கிடையாது, இது மாதிரி காயின்லாம் போட்டிருப்பாங்க, பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி காயின் உங்ககிட்ட மேபி இருக்கலாம். சரிங்களா. 25 பைசான்றோம்ல, குவார்ட்டர் ருபீஸ் அப்படின்னு நீங்க பார்த்திருப்பீங்களா. குவார்ட்டர், கால் ரூபாய்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த காலத்துல, கால் ரூபாய்.
1/4 கால் ரூபாய் 25 பைசாவுக்கு கால் ரூபாய்னு ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ப இதுக்கு எத்தனை லட்சம் போகும், நான் எவ்வளவு பெரிய லட்சாதிபதி பாத்துக்கங்க. உங்ககிட்ட இருந்தாலும் அதே மாதிரி யோசனை பண்ணுங்க. இன்னொன்னு, இதுலயே 25 பைசா மான் போட்ட காயின் பார்த்துருக்கிறது ரொம்ப ரேரா பார்த்துருப்பீங்க. சேர்த்து வச்சவங்கிட்ட இருக்க புதுசா பார்த்து இது மான் போட்டது 25 பைசா. முன்னாடி நல்லா பாருங்க, மான் போட்டிருக்கும் காயின்ல. இது மாதிரி காயின் நீங்க பார்த்துருக்கிறது ரொம்ப, அதாவது ரேர் காயின் சொல்லலாம், அந்த மாதிரி காயின் இது. அதுக்கப்புறம் இது பித்தளை காயின்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டேன். 10 பைசா அதுவும் காமிச்சிட்டேன். 1 பைசா 2 பைசா காமிச்சிட்டேன். இதுல இன்னும் ஒரு சில 25 பைசா உங்களுக்கு வித்தியாசமான 25 பைசா காட்டுற பாருங்க. இந்த 25 போட்டு இந்த ஒரு பக்கம் சிங்கமும் ஒரு பக்கம் 25ம் இருக்கும். இது வந்து நமக்கு யூஸ்வலா எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் சிங்கம் இருக்கு, இந்த பக்கம் 25 இருக்கு இல்லையா? இதுல சிங்கம் பின்னாடி இருக்கா, அதே 25 பைசா போட்டுட்டு கீழே ஹிந்தியில போட்டிருக்கு. இதுவும் 25 பைசா தான். சரி, 50 பைசால பிஷர்மேனுக்காக போடப்பட்ட காயின். இது 50 பைசா. ஆஃப் ருபீஸ், கால் ரூபாய், அரை ரூபாய்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஆஃப் ருபீஸ். 50 பைசாவை ஆஃப் ருபீஸ்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர் ருபீஸ் எப்படியோ அதே மாதிரி ஆஃப் ருபீஸ்னு அந்த காலகட்டத்தில் போடப்பட்ட காயின். மோஸ்ட்லி இதெல்லாம் காயின் சேகரிப்பாளருக்கு தெரியும், அது இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா தெரிய வாய்ப்பு இல்லை. இது ஏதோ அபூர்வமா பார்க்குற மாதிரி இருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். இன்னும் இதுல 50 பைசாலேயே நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஏஷியன் கேம் காயின் காமிச்சேன் 10 பைசால, நீங்க பார்த்துருப்பீங்க. அது வந்து இந்தியாவில் செய்யும் போது வந்து 10 பைசாவுடைய ஏஷியன் கேம் சிம்பிள் போட்ட காயின். அப்பு யானை மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க அந்த காலத்துல. அது 82 நினைக்கிறேன், ஐ திங்க் 1982 அந்த காலத்துல, அந்த ஆண்டுல ஏஷியன் கேம் ஆனப்பா இதே சிம்பிள் எல்லா காயின்லயும் வந்திருக்கும். நம்மளுடைய இந்தியன் காயின்ல இது 10 பைசா. அதே தான் ஏஷியன் கேம் பாருங்க, 25 பைசா. 25 பைசா ஏஷியன் கேம் போட்ட காயின். ஓகேங்களா? எல்லாம் கலந்து இருக்கிறதால மாத்தி மாத்தி காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இதுவும் 25 பைசா. ஒரு அம்மா பெருக்கிற மாதிரியும் வீடு கீடு எல்லாம் போட்டிருக்கு இல்லையா? இதுவும் 25 பைசா. பார்த்துட்டீங்களா இந்த சிம்பிள்? அதை பார்த்துட்டு முன்னாடி பாருங்க, 25 பைசா தான். இது 25 பைசா நிறைய இருக்குன்னு நான் சொன்னேன். கையில கிடைக்கும் போது ஒவ்வொன்றா எடுத்து காட்டுறேன், பார்த்துக்குங்க. ஓகே, 50 பைசால உங்களுக்கு நான் இது வரைக்கும் காமிச்சது இதுவும் வெறும் 25 பைசா. இதுவும் 25 பைசா தான். ரெண்டுமே 25 பைசா. ஓகே, ரைட். இந்த 25 பைசாலாம் நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே, ரைட். இப்போ 50 பைசால சிலது காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்க பார்த்த 25 பைசால ஒரு ஃபிஷர்மேன் ஒன்று காமிச்சிருந்தேன், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. சேம் அந்த ஃபிஷர்மேன் உடைய காயின் எல்லா தரப்புலையும் போட்டிருந்தாங்க. அப்பவே இந்த ஃபிஷர்மேன் 20 பைசால போட்டிருக்காங்க. அலுமினியத்துல 20 பைசாலையும் சேம் அது வந்திருக்கு. இதை பாருங்க, 20 பைசா தான் அலுமினியத்துல வந்த 20 பைசால அந்த காலகட்டத்தில் போட்டது. ஆண்டு நான் பார்த்து பார்த்து சொல்ல முடியலன்றதுக்காக நான் சொல்லலை. இதெல்லாம் ஒரே ஆண்டில் வெளியான காயின். ஓகேங்களா? இப்போ 50 பைசா மட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டே உங்ககிட்ட நான் எடுக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் 50 பைசாவை மட்டும் எடுக்கிறேன். எவ்வளவு விதமான 50 பைசா நம்ம நாட்டில் வந்திருக்கு அப்படின்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். எடுத்த உடனே மனசை உடைச்சிட்டியடா, எதுக்கும் வேல்யூ இல்லைன்னு அப்படிலாம் இல்லை. சில காயினுக்கு வேல்யூ இருக்கு, அது என்ன வேல்யூன்னு தெரியாதால உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இதையும் காமிச்சிடறேன் ஒரு நிமிஷம். 20 பைசா பித்தளையில காந்தி போட்டது. 20 பைசா பித்தளை காசு 20 பைசா. அலுமினியத்தில் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் 5 காசு 10 காசு இதெல்லாம் பித்தளையில் வந்தது. 1 காசு 2 காசு 3 காசு பித்தளையில் வந்து அதில் 20 பைசா இது. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் 50 பைசா எடுத்திருக்கேன். இந்த 50 பைசால எவ்வளவு விதமான 50 பைசா இருக்குன்றத ஒரு நிமிஷம் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் கிடைச்சதுன்னா வேற 50 பைசா எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இருக்கிற 50 பைசா மட்டும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகேங்களா? ரைட். இப்போ இருக்கிற 50 பைசா காமிச்சிட்டு மீதி சப்ஜெக்டை பேசுவோம். முடிஞ்ச வரைக்கும் 50 பைசா எடுத்துட்டேன். இன்னும் இருக்கும், அது உள்ள போய் தான் எடுக்கணும். அது அப்புறம் உள்ள போய் தான் இன்னும் தேடி எடுக்கணும். அவ்வளோ நேரம் நம்ம பண்ண முடியுமான்னு தெரியாது. சரி, ரைட். இது வரைக்கும் காமிக்கிறேன். இது சாதாரணமாக 50ன்னு போட்ட பெரிய 50 போட்ட 50 பைசா. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி பெருசா போட்டிருக்கான், ஆனால் இது வேற மாதிரி இருக்கும் 50. இந்த ரெண்டு 50க்கு வித்தியாசம் இருக்கா? ரெண்டுமே இந்தியாவில் வெளியிடப்பட்ட நாணயம். இந்த ரெண்டு 50 பைசா இல்லாம அடுத்த 50 பைசா காட்டுற பாருங்க. முன்னாடி பக்கம் ஒரே மாதிரி இருக்கும் காயின். பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்வைக்கு. பின்னாடி என்னன்னு நான் திருப்பி காட்டினா உங்களுக்கு தெரியும். இந்த ரெண்டு 50 பைசாவும் ஒரே மாதிரி இருக்குங்களா? இது அப்படியே திருப்பி காட்டுறேன் பாருங்க. ஒண்ணுல
பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். இன்னொன்று இந்த பக்கம் நம்முடைய 5 ரூபாய் நோட்டில் போட்டிருக்கோம்ல, ரிசர்வ் பேங்க்ல இருக்கும் இல்லையா, அந்த சிம்பிள் முன்னாடி 2 ஒரே மாதிரி தான் இருந்தது. இந்த பக்கம் மாறி இருக்கா. அடுத்து 50 பைசா காட்டுறேன். ஜவஹர்லால் நேரு அப்படின்னா நமக்கு ஞாபகம் வருது அந்த ரோஸும் அவர் போட்டிருக்கிற அந்த தொப்பியும். அவர் காந்தியை போல தலையில் முடி இல்லாமல் ஜவஹர்லால் நேரு பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா பார்த்துக்குங்க. இந்த 50 பைசா ஜவஹர்லால் நேருன்னு இங்கிலீஷில் போட்டிருக்கோம், இன்னொரு காயினில் ஹிந்தியில் போட்டிருக்கோம். அதையும் சொல்கிறேன், 2 காயின் இருக்கு. ஜவஹர்லால் நேருன்னு இங்கிலீஷில் தனியாக காயினும், ஜவஹர்லால் நேருன்னு ஹிந்திலையும் காயின் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இது நேரு அப்படின்னாவே உங்களுக்கு டவுட்டாக தான் இருக்கும், கேப் போட்டாதானே நேரு அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இன்னொரு 50 பைசா நம்ம கொடியை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் பாருங்க. இதுவும் 50 பைசா தான். இது 50 பைசா. ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லா கைக்கும் போயிருக்கோம். நான் சொல்றேன், இந்த காயின் மோஸ்ட்லி உங்க கையில எல்லாம் இருந்திருக்கும். கண்டிப்பா நீங்களும் பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது மாதிரி காயின் தான். ரொம்ப எல்லாம் இது தேடி அலைய வேண்டியதெல்லாம் இல்லை. உங்க வீட்லயே இப்போ போனா கூட உங்க வீட்டுல ஏதாவது ஒரு மூலையில போட்டு வச்சிருப்பாங்க இந்த காயினை. இந்த காயின் பொக்கிஷமா நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆஹா, இந்த காயின் என்ன நம்ம காலகட்டத்திலேயே பார்த்துட்டோமே, அதனால எடுத்து வைப்போம். மேபி எடுத்து வைத்திருக்கலாம், எடுத்து வைக்காமலும் இருக்கலாம். இது இவ்வளவு பெரிய காயின். நல்லா பாருங்க, இது ஒரே சைஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இவ்வளவு காயினும் ஆண்டு வேற. நான் தலைகீழ முன்னாடி பின்னாடி இருக்கோம், நான் காட்டிடுறேன். ஒரே நிமிஷம். ஆண்டு மட்டும் நான் காயின் லைனா எடுத்துட்டு வரேன், நீங்க ஆண்டை பார்த்துக்குங்க. எந்தெந்த வருஷத்துக்கு இருக்கு அப்படின்றத காமிச்சிடறேன். கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் தலைகீழ சைடில் முன்னாடி பின்னாடின்னு இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துங்க. அப்புறம் நீங்க வீடியோவில் திருப்பி கூட பார்த்துக்கலாம், நீங்க பிரச்சனை இல்லை. சரிங்களா? இது எல்லாமே ₹1 காயின் தான், கம்ப்ளீட்டா ₹1 காயின். இன்னும் இருக்கு பெரிய காயின்ல, நான் காட்டுறேன் பாருங்க. ஆண்டு மட்டும் வேற இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன தலைகீழ நேரா அப்படிலாம் எல்லாமே இருக்கும். இவ்வளவுமே ₹1 காயின், பல ஆண்டுகள் அதுல நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி பெரிய ₹2 காயின், அதே மாதிரி சைஸ்ல நான் சொல்றது. அப்போ பெரிய காயினும் ₹2 வந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, 1982ல எல்லா காயினுமே இந்தியா ரிலீஸ் பண்ணியிருந்ததுன்னு. இது ₹2 பார்த்துக்குங்க காயின். இந்த ₹2 காயின்ல சேம் நான் சொன்ன நீங்க பார்த்த 10 காசு, 20 காசு, 25 பைசால பார்த்த ஏசியன் கேம், இந்தியாவில் ஏசியன் கேம் நடத்தப்பட்ட போது நம்ம அச்சிட்ட நாணயம். ஓகே, இதே பெரிய சைஸ் ₹2 நாணயம் இப்ப காட்டுறேன் பாருங்க. அதே ₹2 பெரிய நாணயம் தான், அதே சைஸ்ல, ரொம்ப பெரிய சைஸ்ல இருந்த நாணயம். இந்த பக்கம் மேப்பு. ஓகேங்களா? இன்னொன்னு நம்மளுக்கு ரொம்ப பெரிய வேல்யூவா இப்ப நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்குது, ₹5 பெரிய நாணயம் இருந்தால் மிகப்பெரிய வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய காசுக்கான இணையானது அப்படின்னுவாங்க. அந்த காயின் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு நீங்க யாரெல்லாம் கேட்டு பாருங்க. சொல்லும் போது யாராவது எவ்வளவோ சொல்லுவாங்க. இது ₹5 இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் உடைய படம் பொறிக்கப்பட்டது. ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய படம் பொறிக்கப்பட்டது ₹5 காயின். இதுவும் அதேதான், இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள், நேரு அவர்களுடைய போட்டது. ₹5 பார்த்துட்டீங்க. இப்ப ஏசியன் கேம்ல ₹2 நீங்க பார்த்துட்டீங்க. இதுக்கு அடுத்தது நான் சொல்றேன், அதே காயின் ₹1 காயின் நிறைய ரிலீஸ் ஆச்சு. அந்த ஆண்டுகள்ல நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் ஒரு சில ₹1 காயின் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து காமிச்சிடறேன் பாருங்க. ₹1 காயின்ல இவ்வளவு வித்தியாசம் இருக்கா அப்படின்றத நீங்க பார்த்துருவீங்க. ஒரு நிமிஷம். ₹1 காயின்லயும் இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னா உண்மையிலேயே அது ஒரு கேள்வியா தான் உங்களுக்கு இருந்திருக்கும். இப்பெல்லாம் கூட ₹1 காயின் வந்ததா, இருந்ததா? அப்படியே ஒரு 2 நிமிஷத்துல எடுத்துருவேன். இதெல்லாம் எடுத்து வச்சு நிகழ்ச்சி பண்ணக்கூடாதா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் எடுத்து வைக்காத காரணம் என்னன்னா, இருக்கிறத அப்படியே காமிக்கும் போதுதான் பல உண்மைகள் புரியும் அப்படின்றதுக்காக நான் இதை எடுத்து பண்ணியிருக்கேன். இதுல நிறைய காயின் இருக்கு, இருந்தாலும் ஒரு சிலது மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகேங்களா? ₹1 காயின்ல ஒரு சிலது மட்டும் இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இவ்வளவு ₹1 காயின் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம நாட்டில். இன்னொரு காயின் அதுல மிஸ் பண்ண காயின் உங்களுக்கு காமிச்சிடுறேன்னு சொன்னேன் இல்லையா, ஜவஹர்லால் நேரு 50 பைசால பாத்தீங்க இல்லையா, அதே மாதிரி இது காந்தியடிகள். அதே மாதிரி தலையில முடி இல்லாம நேரு அவர்களை போலவே மகாத்மா காந்தி அவர்களுடைய படம் பொறிக்கப்பட்ட 50 பைசா பாத்துட்டீங்களா? இது 50 பைசா. ஓகே,
இப்போ நான் சொன்ன நிறைய காயின் இப்போ கிடைச்சிட்டு இருக்கு. அதை நான் திருப்பி திருப்பி எடுத்து காமிச்சா உங்களுக்கு என்னடா போர் அடிச்சு போயிடும். அதனால நான் வேற காயின் இப்போ காட்டுறது உங்களுக்கு எல்லாமே ₹1 நாணயம். இது ₹1. இது எல்லாமே எப்படின்னா சிங்கமும் ₹1 இந்த பக்கம் போட்டிருக்கோம். பின்னாடி பாத்தீங்கன்னா வேற பிக்சர் இருக்கும் பாருங்க. ஓகேவா? அதே மாதிரி இதுவும் முன்னாடி வேற சிங்கமும் அதுவும் போட்டிருக்கா. பின்னாடி பாருங்க, இதுவும் அப்படியே மாதிரி போட்டிருக்கா. பார்லிமெண்ட் போட்டிருக்கு. இதில் பேப்பர் ஒட்டி இருக்கு. அந்த அட்டையில் ஒட்டி காமிச்சோம் இல்லையா அந்த காயின். பட் முன்னாடி தெரியுதா பாருங்க, ₹1. சிங்கமும் அதுவும் போட்ட ₹1. இந்த பக்கம் பாத்தீங்களா? இவ்வளவு ₹1 காயின் நிறையவே இருக்கு. நான் உடனே கூட காமிச்சிடுறேன். இல்லைன்னா பேக் சைடு மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு வரேன் பாருங்க. இதெல்லாமே ₹1 காயின் தான். இதுவும் ₹1 காயின் தான். இதுவும் ₹1 காயின் தான். இதுவும் ₹1 காயின் தான். ராஜீவ்காந்தி அவர்களுடைய படம் பொறிக்கப்பட்டது. இதுவும் ₹1 தான். தாயும் செய்யும் இருக்கின்ற இதுவும் ₹1 காயின் தான். ஃபிஷர்மேன் ஃபர்ஸ்டே காமிச்சல, அதே ஃபிஷர்மேன் ₹1 காயின். இது 50 பைசால காமிச்சிருப்பேன். மற்றதுல காமிச்ச மாதிரி இது ₹1 பொறிக்கப்பட்டது. நம்முடைய பார்லிமெண்ட் போட்டிருக்கா, இது ₹1 தான். இது வந்து வாட்டர் சேவுக்காக பண்ண, டூரிசத்துக்காக பண்ணது. எஸ், டூரிசம் நினைவாக ₹1 காயின் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த ₹1 தான் இது. ஓகே, இவ்வளவு ₹1 நீங்க பார்த்த உங்களுக்கு. இங்க ஒரு காயின் இப்போ எடுக்கும் போதே பார்த்தேங்க, அதை காமிச்சிடறேன் இருங்க. அந்த காயின் என்ன, அது பார்க்கும் போதே உங்களுக்கு காமிச்சிடணும்னு நினைச்சேன். சரி, பாதியில் குழப்ப வேண்டாமேன்னு வச்சுட்டேன். ஒரே ஒரு செகண்ட் இருங்க. இது ₹1 காயின் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பார்த்துக்குங்க. இதுவும் ₹1 நாணயம். இந்த ஒன்று பார்த்தங்க இப்போதான் ஆகுது. ஏன்னா 19 நம்முடைய சுதந்திரத்தின் போது வந்த ஒரு எஸ் இதோ இருக்கு. எஸ் 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 1947ல ₹1 இந்தியான்னு போட்டிருக்கோம். இது யாருன்னா மிஸ்டர் கிங் எம்பையர். எஸ், 5th கிங் எம்பையருடைய படம் பொறிக்கப்பட்டது. ₹1 நாணயம். இதுதான் 1947 ஆண்டு வந்து 1947 இவர் படம் பொறிக்கப்பட்டது. இந்த பக்கம் நம்முடைய சிங்கம். இந்த காயின் காமிப்பாங்க. நம்ம சுதந்திரம் போது கடைசியாக வெளியிடப்பட்ட காயின், அதுக்கு அவ்வளவு வேல்யூ உள்ள வேல்யூ எல்லாம் சொல்லுவாங்க. பட் ஆளுக்கு ஒரு வேல்யூ சொன்னாலும் அது என்னன்றது நான் பின்னாடி சொல்றேன் பாருங்க. இது இந்திரா காந்தி அம்மையாருடைய ₹2 ₹5 பார்த்த மாதிரி இது 50 பைசா சேம் ஸ்டில் தான் இருக்கும். ஒண்ணுத்துல மட்டும் இந்திரா காந்தி அம்மாவுடைய நேரடியா பாக்குற மாதிரி இருக்கும். இது எல்லாம் இப்படி திருமண மாதிரி இருக்கும். அப்படியேப்பட்ட காயின் தான் இதுவும். ஓகேங்களா? ரைட். இப்போ உங்களுக்கு ₹2 எடுத்துட்டு காட்டுறேன். கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு நான் காட்டுறேன். இருங்க, வெயிட் பண்ணுங்க. இப்போ ஓரளவுக்கு அடுக்கி வச்சு உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இப்போ இந்த காயின் அடுக்கி வச்சேன். ஒரு சின்ன பிரேக் எடுத்து குவிச்சு வச்சிருந்தது அடுக்கி வச்சிருக்கேன். இப்போ நீங்க பாக்குற இந்த காயின் 1935ல ரிலீஸ் பண்ணது. ஜார்ஜ் 5 கிங் எம்பையருடைய காயின். இது அவருடைய சிம்பிள் இப்படி போட்டிருக்கு. 6 உடைய கிங் போட்டோ வேற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டல்லா உங்களுக்கு தெரியும். இது காப்பர்ல இருக்கும் இந்த காயின். ஓகேங்களா? சரி, இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்க கைக்கு வந்த நடைமுறையில் இருந்த காயின் தான் இங்க வச்சிருக்கேன். அது அப்படியே காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் ₹2 நாணயங்கள். உங்களுக்கு வீடியோ அப்படியே காமிச்சா தெரியுதான்னு பாருங்க. இல்லைன்னா கையில் எடுத்து கூட காட்டுறேன். இப்ப காட்டுறது ₹1 ஸ்டீல் காயின். ₹1 ஸ்டீல் காயின். இப்ப காட்டுறது எல்லாமே ₹1 நாணயங்கள். வேற வேற சிம்பிள் பேக் சைட்ல இருந்திருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். இதுவும் ₹1 நாணயம் தான். இதுக்கப்புறம் இதுவும் ₹1 நாணயம் தான். ஸ்டீல்ல வந்த காயின் இப்ப காமிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இதுக்கெல்லாம் என்ன வேல்யூ அப்படின்றது நான் சொல்றேன் இருங்க. இப்ப இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ₹2 நாணயங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது ₹2 நாணயம். இதுவும் ₹2 நாணயம். இதுவும் ₹2 நாணயம். இதுவும் ₹2 நாணயம். இதுவும் ₹2 நாணயம். அடுத்து காட்டுற இதுவும் ₹2 நாணயம். இதுவும் ₹2 நாணயம். ₹2 நாணயத்திலே நிறைய இருக்கு. நான் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு காட்டுறேன். நிறைய காயின் இருக்கு, நிறைய வெரைட்டி இருக்கு.
அதுல ஒரு சிலது மட்டும் தான் உங்களுக்கு காட்டுறேன். காட்டுறது குறைவா இருக்கும் போதே இவ்வளவு காட்டுறேன்னா இன்னும் எவ்வளவு காயின் இருக்குன்னு சொல்றேன்னா பாத்துக்கங்க. இவ்வளவு காயின் இருக்கு. இதெல்லாம் நம்ம கைக்கு வந்து போயிருக்கோம். ஆனா நமக்கு தெரியாது இது மாதிரிலாம் காயின் ரிலீஸ் ஆச்சுன்ட்டு. இது எல்லாமே 2 ரூபா தான். வீர சிவாஜி, வள்ளுவர் போட்டு 5 ரூபா, 1 ரூபா, 2 ரூபா எல்லாத்துலயுமே வந்திருக்கு. திருவள்ளுவருடைய படம் போட்டது வந்திருக்கு. இது எல்லாமே இப்ப 2 ரூபா காயின்ல காமிச்சேன். இப்ப 2 ரூபா காயின்லயே ஸ்டீல்ல வந்திருக்கு. அந்த ஸ்டீல் காயின்ல நிறைய இருக்கு. அதுல ஒரு சிலது மட்டும் தான் உங்களுக்கு காட்டுறேன். இது 2 ரூபா காயினா அப்படின்னா 2 ரூபா காயின் தான் இதுவும். பின்னாடி பொறிக்கப்பட்டது ஒரே மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரே காயின் நினைப்பீங்க, கிடையாது. பின்னாடி பொறிக்கப்பட்ட விஷயம் வேற மாதிரி இருக்கும். முன்னாடி தான் ஒரே மாதிரி இருக்கும் காயின். ஓகேங்களா? இதுவும் 2 ரூபா காயின் தான். இந்த 3மே ஃப்ரண்ட் சைட்ல ஒரே மாதிரி இருக்கும், பேக் சைட்ல வேற மாதிரி இருக்கும். ஓகே, ரைட். அடுத்தது நம்ம பார்க்கறது 5 ரூபாய் ஸ்டீல் காயின். பாருங்க, இது உங்க கைக்கு வந்து போன காயின் தான். இது ஒன்றும் அபூர்வமான காயின்லாம் கிடையாது. உங்க கைக்கு வந்துட்டு அண்மையிலே இப்போ இருக்காது. எல்லாம் நம்ம தான் ஜிபே அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம்ல, அதனால காயின், கரன்சி இதெல்லாமே நம்ம கிட்ட இப்போ இருக்கிறது குறைவு. இது நீங்க 50ன்னு போட்டவொடனே என்னமோ நினைச்சிடாதீங்க. 50ஆம் ஆண்டுல ரிலீஸ் பண்ண 5 ரூபாய் காயின் தான், 50 ரூபாய்லாம் கிடையாது. இது எல்லாமே ஸ்டீல் காயின். இதுலயும் ஒரு சிலர் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், எல்லா காயினும் காட்டல. ஓகே. இன்னொன்னு காப்பர் மாதிரி, காப்பர், நிக்கல், அது மாதிரி நிறைய ஸ்டீல் அப்படி இருக்கு இல்லையா? இது காப்பர் மாதிரியே இருக்கும். இதுவும் 5 ரூபாய் காயின் தான். ஸ்டீல்ல பாத்தீங்க இல்லையா? இப்ப காட்டுறது காப்பர்ல இருக்கிற 5 ரூபாய் காயின். இது உங்க கைக்கு வந்து போயிருக்கும், அல்லது இப்போதும் உங்கள் கையில் இருக்கலாம். இதெல்லாம் எதுக்கு காட்டுறேன் அப்படின்றது நான் கண்டிப்பா சொல்றேன். நிச்சயமா இந்த வீடியோ பாருங்க. இது உங்களுக்கான வீடியோ, மிக தேவையான ஒரு வீடியோவா நினைச்சிட்டு போய் இதை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இதுக்கான பலன் என்னன்றது தெரியும். ஏதோ டைம் பாசிங் பாக்குறேன்னு நினைக்காதீங்க. இது பலன் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு பாருங்க. ஒருவேளை இந்த காயினே இல்லாதவங்க பார்க்கணுமானா நிச்சயமா அவங்க தான் பார்க்கணும். காயின் இருக்கிறவங்க பார்க்கறத விட இல்லாதவங்க மிக முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இந்த காயின் வீடியோவில் பார்த்தவங்கன்னா ஐயோ இது கிடைக்குதான்ட்டு போய் அதிகமாக செலவு பண்ணி வாங்குவோம்ல, அதனால இல்லாதவங்க மெயினாக பாருங்க. இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டு ஓகே இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்லாதவங்க ஆஹா நம்மகிட்ட இல்லையே, யார்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தது நீங்க காப்பர். இது நிக்கல் மாதிரி இருக்கும். இதுவும் 5 ரூபாய் நாணயம் தான். நான் காட்டுற எல்லாமே கம்மி தாங்க, இன்னும் நிறைய இருக்கு. சரி, வீடியோவில் ரொம்ப லென்த்தாக எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தா பார்க்க பிடிக்காது. நான் சொன்னேன் இல்லையா, திருவள்ளுவருடைய படம் பொறிக்கப்பட்ட காயின் எல்லாத்துலேயுமே இருக்கு. இது அனைத்துமே 5 ரூபாய் நாணயம். ஓகேங்களா? இது 50 பைசா நாணயம் உங்களுக்கு முன்னாடி ஆல்ரெடி நிறைய காமிச்சிட்டேன். இருந்தாலும் மறுபடியும் காட்டுறேன். ஸ்டீல்ல வந்தப்போ இது மாதிரி காயின் வந்து ரேரா உங்க கைக்கு வந்திருக்கும். இது அப்போ 500 ரூபாய் நோட்டு இருந்தது இல்லையா? பழைய 500 ரூபாய் நோட்ல இது போடப்பட்ட ஒரு விஷயம். காந்தியடிகள் கூட எல்லாரும் நடந்து போற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்க 500 ரூபாய் நோட்ல பார்த்துருப்பீங்க. இது பார்லிமெண்ட் போட்டு 50 பைசா உங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் இது கையை மூடின மாதிரி 50 பைசா, 1 காமிச்சாங்கன்னா 1 ரூபாய், 2 காமிச்சாங்கன்னா 2 ரூபாய், இதே மாதிரி இருக்கும். இப்போ கை மூடி இருக்கு 50 பைசாக்கு, அப்புறம் 1, அப்புறம் 2ன்னு இருக்கும். இப்படி காயின் வந்தது. அதுக்கப்புறம் 50 பைசா இவ்வளவு சிறியதாக 50 பைசா வந்தது. அப்புறம் 10 பைசா இவ்வளோண்டு ஒன்று வந்தது ஸ்டீல்ல, அது அப்புறம் காட்டுறேன். அதே மாதிரி இதுவும் 50 பைசா, இதுவும் 50 பைசா. இது எல்லா காயின்ல ரிலீஸ் ஆன 50 பைசா. ஓகே, காயினை பத்தி இவ்வளவு விஷயங்கள் சொன்னேன் நான். இப்போ ஒரு சில விஷயத்தை உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். இந்த காயினை பத்தின வீடியோ நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த காயின் இவ்வளவு வேல்யூ, அவ்வளவு சோழா காயின் இருக்கு, ராமர் பட்டாபிஷேக காயின் இருக்கு, ஈஸ்டர்ன் இந்தியா காயின் இருக்கு. அப்போ அவங்க காயினுக்கெல்லாம் வேல்யூ இருக்கு. ஆனா சில காயின்களுக்கு சில 100களோ 1000களோ வேல்யூ இருக்கு. அது குறிப்பிட்ட காயினுக்கு குறிப்பிட்ட கரன்சிக்கு மட்டும்தான் இருக்கு, எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட கிடையாது. ஆனா போலி எப்படி விளம்பரம் பண்றாங்கன்னா, இதுக்கு 1 லட்சம் போகும், இது 5 லட்சம் போகும், 10 லட்சம் போகும். வாங்குறது யாருங்க 8 லட்சம் ரூபாய்? வரலாற்று உடைய சிறப்பை எடுத்து வைப்பவர்கள், சேமிப்பவர்கள் பயன்படுத்தக்கூடிய நாணய சேகரிப்பாளர்களுக்கு தேவைப்படுகின்ற ஒண்ணு. அல்லது அந்நிய நாட்டில் இருப்பவர்கள் இந்திய நாட்டுடைய தொன்மையான விஷயங்கள், பழமையான விஷயங்கள் ஆகிய நாணயங்களும் கரன்சிகளும் வாங்கி சேமிப்பவர்கள் வாங்குவார்கள். பல லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஞாபகத்துக்காக, வரலாறுக்காக எடுத்து வைக்கிறாங்க. அப்போ சில 100 சில 1000 கொடுத்து ரொம்ப ரேர வாங்குவாங்க. இதை நம்ம பல லட்சம் ரூபாய் கற்பனையில போயிட்டு ஏமாந்துட்டு இருக்கோம். நிறைய பேர் ஏங்க இதை பார்த்துட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்க, டீடைல் தரேன், என்னுடைய யூடியூப்பை ஃபாலோ பண்ணுங்க, டீடைல் தரேன், என்கிட்ட போன் நம்பர் போடுங்க, உங்களுக்கு தகவல் தரேன், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்பர் கொடுக்க மாட்டாங்க, போன் நம்பர் கொடுத்தா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாம் அப்படியே எல்லாம் இருந்தா கூட உங்ககிட்ட ஆசை வார்த்தை பேசுவார்கள். வாங்குவது நடக்காத காரியம். உங்ககிட்ட நான் வாங்கிக்கிறேன்னு வாங்க மாட்டாங்க. உங்க ஆசையை தூண்டி விடுவாங்க.
இதுக்காக நீங்க நேரம் கடந்து இதற்காக விரயம் செய்து எதையும் சேமிக்க வேண்டாம். தயவு செஞ்சு சொல்றேன், அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. உண்மையிலேயே வேல்யூ இருந்தா நம்பர் போடணும் இல்லையா, தேவையை சொல்லணும் இல்லையா. யாராவது பாருங்க, இந்த காயின் பத்தி போடுறவங்க எல்லாருமே என்னை ஃபாலோ பண்ணுங்க, என்னை ஃபாலோ பண்ணா நான் வாங்கிக்கிறேன், என்கிட்ட இருக்கு, இல்ல உங்ககிட்ட இருந்தா கொடுங்கன்னு வாங்கவும் மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு சில மார்க்கெட்டில் ஏலக்கடையில் விற்பாங்க. அது வந்து குறிப்பிட்ட ஏலக்கடையில் எதுக்காக விற்கிறாங்கன்னு ஒரு காரணம் இருக்கும். அது வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் போடுவார் ரொம்ப தெளிவா. அவர் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் மாதிரி, இதை பத்தின முழு விவரங்கள் சேகரிப்பவர். அவர் சொல்லுவார், இது ஏமாறக்கூடாது, இது மட்டும் தான் வேல்யூ, இது ஏன் வேல்யூ. ஒரு கரன்சி நோட்டுடைய கவர்னர் கையொப்பமிட்ட நோட்டுகளுக்கு கொஞ்சம் வேல்யூ அப்படின்னுவாங்க. அது என்ன வேல்யூ அப்படின்னா, அந்த கவர்னர் எத்தனை ஆண்டு காலம் இருந்தார், அவர் இருந்த ஆண்டு காலத்தில் எந்த கரன்சிலெல்லாம் அவர் கையெழுத்து போட்டார், அந்த கரன்சி எவ்வளவு ரிலீஸ் ஆச்சு, அப்போ இன்னைக்கு ஏன் வேல்யூ போகுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ ஏன் இதை நான் சொல்றேன்னா, கரன்சிலையும் இருக்கு. எனக்கு ஃபுல் டீடைல் கரன்சி பத்தி தெரியாது. நீங்க சொல்ற மாதிரி கரன்சி இருந்தால் பல லட்சம் ரூபாய்னா நான் கோட்டீஸ்வரன். பாத்துக்குங்க, பொய் சொல்லல. நான் ஏதோ யாரையோ எல்லாரும் வியாபாரத்தை கெடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. என்கிட்டயே இருக்கு. அப்படி யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா சொல்லுங்க, என்கிட்ட இருக்கு, அவர்கிட்ட வாங்கிக்கோங்கன்னு சொல்லுங்க. 100 ரூபாய், 50 ரூபாய், 20 ரூபாய், 10 ரூபாய். இது அண்மையில் எல்லாரும் கைக்கு வந்திருக்கோம். காந்தி போட்டது, மகாத்மா காந்தி அவர்களுடைய படம் பொறிக்கப்பட்டதா இப்ப வந்துட்டு இருக்கு. இது அதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, இது அதுக்கும் முன்னாடி. இந்த 10 2 விதமா இருக்குங்க. ஒண்ணு இப்படி ஒரு 10 இருக்கும், இன்னொன்னு குட்டியா ஒரு 10 போட்டிருக்கும். அதுவும் 10 ரூபாய் நோட்டு தான். இதுல 4 மைல் வேணும், 7 மைல் வேணும், 8 மைல் வேணும்னு கேட்பாங்க. இதுல இருக்கிற மயில கேட்க மாட்டாங்க, ஒன்னு எக்ஸ்ட்ராவோ இல்ல ஒன்னு குறைச்சோ கேட்பாங்க. அந்த மாதிரி நோட்டு இருக்கா, நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னுவாங்க. இதெல்லாம் வந்து வியாபார தந்திரமா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதுக்காக ஏமாந்துட்டு இருக்காங்க. இதுல இப்ப உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அப்போ நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும். போலியா பொய்யா சொல்லுங்க, நீங்க சொன்ன அந்த மயில் வச்சது என்கிட்ட இருக்கு, ஓகேங்களா. 2 ரூபாய் நோட்டு புலி வந்து நிக்குதா, புலி கூட மான் இருக்கணும், மான் கூட மயில் இருக்கணும், புதுசா கதை விடுவாங்க, ஓகேங்களா. இது 1 ரூபாய் நோட்டு. மொழிகள் எத்தனைன்னு பாருங்க. இதுல வித்தியாசம் இருக்கு. 7 மொழி எல்லாம் நோட்டு வந்திருக்கு, 7 மொழி வந்திருக்கு. அது கொஞ்சம் வேல்யூ சொல்லுவாங்க. அதுல எந்த கவர்னர் கையெழுத்து இப்படிதான் இருக்கும் கையெழுத்து. இங்க இருக்கு பாருங்க, இப்படி கையெழுத்து போட்டிருப்பாங்க. அந்த கவர்னருடைய கையெழுப்பம் இங்கே இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இந்த நோட்ல 13 கையெழுத்து இருக்குங்க. சாரி, கையெழுத்துன்ற 13 மொழிகள் இருக்கு, சரிங்களா. இதுல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இதுல 13 மொழி இருக்கு, சரிங்களா. இப்ப நீங்க பார்த்த 2 ரூபாய் நோட்டுக்கும் இதுக்குமே வித்தியாசம் காட்டுறேன். இதுவும் 2 ரூபாய், இதுவும் 2 ரூபாய். இது ஃப்ரண்ட், அது பேக். இது ஃப்ரண்ட், பாத்துக்குங்க, ஓகேவா. இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்குமே, அதையும் காமிக்கிறேன், இருங்க கொஞ்சம் இருங்க. அப்படியே உங்க எதிர்க்க அப்படியே எல்லாம் தள்ளிட்டு வந்தேன்னா, என்கிட்டயும் அந்த கரன்சி இருந்துச்சு. மிக குறைந்த மொழிகள் இருக்கக்கூடிய கரன்சி என்கிட்ட இருந்துச்சு. அதுதான் பார்க்குறேன், கொஞ்சம் இருங்க பார்த்துறேன் இருக்கான்ட்டு. இருந்தால் அதையும் எடுத்து உங்களை காமிச்சிடுறேன். ஏன்னா நானும் கோடீஸ்வரன் உங்களுக்கு தெரியணும்ல. இருந்தால் நான் வித்திரு கோடீஸ்வரனாக இருக்க மாட்டேனா? நமக்கு தெரியாதவங்களா, நமக்கு சொல்லாதவங்களா, ஊருக்கேன்னு தெரியணும் போது யாரும் வாங்கியிருக்க மாட்டாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்களா? அந்த கரன்சி தற்போது என்கிட்ட இல்லை, வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வீட்டில் இருக்கும். இது இல்லாமல் வேற 100 ரூபாய் நோட்டும் என்கிட்ட இருக்கு. நீங்க பார்த்த இந்த 100 ரூபாய் நோட்டு இல்லை, இதை விட மிகப்பெரிய நோட்டு ஒன்று இருக்கு, பெருசா இருக்கும் நோட்டு. இப்போ என்கிட்ட மட்டுமே இப்ப நீங்க டேபிள்ல பாக்குற இவ்வளவு கரன்சி என்கிட்ட இருக்குங்க. இதே மேல அப்படியே எடுத்து காட்டுறேன் பாருங்க. இவ்வளவு கரன்சி என்கிட்ட இருக்கு. 1 ரூபாயாக இருக்கட்டும், 2 ரூபாயாக இருக்கட்டும், 5 ரூபாயாக இருக்கட்டும், 10 ரூபாயாக இருக்கட்டும், 20 இருக்கட்டும், 50 இருக்கட்டும், 100 ரூபாயாக இருக்கட்டும், அனைத்துமே என்கிட்ட இருக்கு. இது நான் போலியா பொய்யா எதுவுமே சொல்லல. இது இல்லாம சில கரன்சி நான் கொண்டு வரல, அதாவது இல்ல என்ன, அந்த மாதிரி கரன்சியும் காயினும் இங்க இருக்கு. அப்ப இந்த கரன்சிக்கு என்ன வேல்யூ அப்படின்னா, சில கரன்சிக்கு அந்த கையொப்பத்தை பொறுத்த வரையில் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அதை தெரிஞ்சுட்டு தான் வாங்குவாங்க. ஸோ எல்லா கரன்சியும் வாங்கிட மாட்டாங்க. ஒருவேளை வாங்கினா இது ஒரு சேகரிப்பாளருக்கு தேவைப்படுது. இப்போ நான் வந்து பழைய நோட்டில் சேர்க்கணும், இது மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்ததுதான், பளிச்சுன்னு இருந்ததுதான், டேமேஜ் எதுவும் எழுத்து ரொம்ப இல்லாமல், ஆனால் ஓட்ட இருக்கும். அப்போல்லாம் நோட்டில் கம்பல்சரி ஸ்டேப்லர் எடுத்துருவாங்க. இப்படி இருந்தாலும் ஒருத்தருக்கு தேவை அப்படின்னா, நம்ம 100 ரூபாய் தரேன், 200 ரூபாய் தரேன், 1000 ரூபாய் தரேன், மேபி வாங்கலாம். ஏன்னா அவருக்கு அது தேவை. உலகத்தில் எல்லா இடத்துலாம் தேவைப்படாது. யாருக்கு தேவையோ அவங்க வேணா நம்மகிட்ட இது கேட்க வாய்ப்பு இருக்கு.
அதுவும் 1 லட்சம் தரேன் 2 லட்சம் தரேன்லாம் சொல்லவே மாட்டாங்க. அது அதே மாதிரி இன்னொன்று, இந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃப்ளாக் இருக்குல்ல, இது ஃப்ளாக் இல்லாத 50 ரூபா நோட் இருக்கும். மேலே கம்பம் இருக்கும், கொடி இருக்காது. அப்படி ஒரு 50 ரூபா இருக்கு. அதையும் இதில் நான் கொண்டு வரல, தயவு செஞ்சு மன்னிக்கணும். கொண்டு வராமல் ஏன் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படியாப்பட்டது இருக்கு. இது வந்து நம்ம 1 ரூபா காயின் மாதிரி இங்கே வருஷம் போட்டிருக்கோம். இது 2 தெரியா காட்டுறேன் பாருங்களேன். வருஷம் போட்டிருக்கா காயின் மாதிரி. இந்த ஆண்டு இதுல பதிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி கரன்சி இருந்தால் சில தேவை இருப்பவர்கள் பணம் கொடுத்து வாங்குவாங்க. அதனால இது வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி ஏமாத்து வேலை தொடர்ந்து போயிட்டு இருக்கு. நிறைய நானே பார்க்குறேன். இது இருந்தா இவ்வளவு தரேன், அது இருந்தா அவ்வளவு தரேன், எங்களை ஃபாலோ பண்ணுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்வாங்க. சிலது எங்ககிட்ட இருக்கு அப்படின்வாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு போலியான விளம்பரம் கொடுத்து நம்ம மூளையை செலவை செய்து அலக்கழிக்கப்பட்டு சிலர் பணத்தையும் ஏமாற்றப்பட்டு இருக்காங்கன்றது நிதர்சன உண்மை. நான் காமிச்ச காயினும் கரன்சியும் குறைவு. இதை விட பல அரிய காயின்ஸும் கரன்சியும் காமிச்சு நம்மளை ஏமாத்துவாங்க. இது என்கிட்ட இருந்து காமிச்சதால கொஞ்சம் தெளிவாயிட்டு இருப்பீங்க. ஓ இவ்வளவு இருக்கா, இவ்வளவு வச்சுட்டு எதுவும் விற்க முடியல அப்படின்னு. சில காயின் என்கிட்ட அது பாத்தீங்கன்னா அவரே காட்டலடா, அப்போ இதுக்கு வேல்யூ இருக்கு அப்படின்லாம் எதுவும் கற்பனை பண்ணாதீங்க. அது கிடையாது. ராமர் பட்டாபிஷேக காயினுக்கு வேல்யூ இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கும் சில வேல்யூ சில காயினுக்கு தான் இருக்கு. சும்மா எல்லாத்துக்கெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. சூரிய கதிர் போட்டிருக்கோம் 20 பைசால. இப்ப நான் காந்தி காமிச்சேன் 20 பைசால. அது பித்தளையில இருந்து இல்லையா, அது வந்து சூரிய கதிர் 19 இருக்கணும் 21 இருக்கணும் ஏதோ ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அது உண்மையான தெரிஞ்சுட்டு பேசுங்க. நம்மளை சேர்க்க வச்சு வாங்க வச்சு அலைய வச்சு வாங்கிக்கிறேன்ட்டு தரமாட்டாங்க, பணத்தை தரமாட்டாங்க. அவங்கள ஃபாலோ பண்றதுக்கும் அவங்க சொல்ற கதையை கேட்கறதுக்கு தான் நம்ம தயாரா இருப்போமே தவிர இதனால் எந்த பயனும் கண்டிப்பாக கிடைக்காது. ஒருவேளை பயன் கிடைக்கும் என்றால் எங்கன்னா எக்ஸிபிஷன் போடுறாங்களா அங்க போங்க, அங்க என்ன வேல்யூக்கு வாங்கிக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த வேல்யூ தெரிஞ்சு அங்க வித்துருங்க. இல்லை உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த மாதிரி இடத்துல போய் உங்க வேல்யூ தெரிஞ்சு வாங்குங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இவ்வளவு கரன்சியும் இவ்வளவு காயின்ஸும் வச்சுக்கிட்டு நானும் இதை நான் சேர்த்தவன் தான், எனக்கு தெரியும் இது எங்க வாங்குறாங்க ஏது வாங்குறான்னு நிறைய வருது. அதெல்லாம் உண்மை கிடையாதுன்றது நான் ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன். ஒரு சிலர் வாங்குபவர்கள் இருக்கலாம், எல்லாருக்கும் வாங்குறது இல்லை, எல்லா நோட்டும் வாங்குறது இல்லைன்றதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதனால் நேரம் விரயமோ ஆசையோ பட்டு பணத்தை இழக்காதீர்கள், நேரத்தை விரயம் செய்யாதீர்கள் அன்போடு கேட்டுக்கிறேன். இதை பத்தின டீட்டெயில் இருக்கிற இன்னொரு வீடியோ நான் போடுறேன், டைம் இருந்தா பாருங்க. அந்த வீடியோ என்ன, ஒரு காயின் எது வேல்யூ, இப்ப நான் பிளாங்கா இல்ல இருக்கு ரெண்டுத்தையும் குழப்பி விட்ட மாதிரி சொல்லியிருக்கேன். எந்த காயின் வேல்யூ இருக்கு, எந்த காயின் வேல்யூ இல்லை, அது எவ்வளவுக்கு போகுது, என்ன கண்டிஷன்ல இருந்தா எவ்வளவுக்கு போகுது அப்படின்ற டீட்டெயில் நிச்சயமா சொல்லுவேன். நீங்க தொடர்ந்து மக்கள் மனசு யூடியூப் சேனலை பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு தெரியும். பாருங்க, கரன்சி பத்தியும் விழிப்புணர்வான பல வீடியோ போட்டுருக்கேன், அதுல கரன்சி பத்தியும் போட்டுருக்கேன். பாத்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு பயன் தரும். அதான் முக்கியமா பணம் வச்சிருக்கிறவங்க இல்லாம வைக்காதவங்களுக்கே இது பாருங்கன்னு சொல்றேன்னா, நீங்களும் ஒரு ஆசையில வீடியோ தள்ளும் போது எதனா வந்துச்சுன்னா ஓ ஆகான்னு ஏதோ ஒரு கற்பனையில வாழ்ந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் எந்த காயினுக்கு எவ்வளோ வேல்யூ, அது எந்த ஆண்டு, எந்த மின்ட்டு, எங்கே தயார் செய்யப்பட்டது அப்படின்ற டீட்டெயிலாம் நிச்சயமாக தருவேன். சும்மா இது வீடியோக்காக போட்டார் இவரும் வந்து அப்படிதான் அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் வாங்குறேன்னு சொல்ல விற்கிறோன்னு சொல்ல வீடியோ போடுறது உறுதி. ஏன்னா அதுக்கான புத்தகம் இருக்கு. அந்த புத்தகம் கிடைக்கும் இடத்துல வாங்கி அது எந்த அளவுக்கு உண்மை, எதெல்லாம் உண்மை அப்படின்றது டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமா உங்களுக்கு சொல்லுவேன். நிச்சயமா யாரும் ஏமாந்துடக்கூடாதுன்ற நோக்கத்துல தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருந்தாலும் ஏமாறவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அமைச்சு ஏமாந்து போவாத அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இன்னொன்று கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு அப்படி யாரா வாங்குறேன்னு சொல்லியிருந்தால் உண்மையாக வாங்கியிருந்தா போடுங்க. நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அவர்கிட்டயே மற்றவங்ககிட்டயும் நான் எடுத்து போய் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல விஷயத்த நான் சொல்றேன். ஆனால் இல்லை எங்கேயும் உங்களுக்கு தெரிஞ்சு நடந்ததுன்னா சொல்லுங்க, நான் போய் சொல்றேன். இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க என் நண்பர், அதனால இந்த இடத்துல போனால் வாங்குறாங்களாம்பா நீங்க வாங்கிக்கங்கன்னு சொல்லுவேன். நீங்க சொல்றதுனால நானும் வித்துட்டு இதை பல லட்சம் பார்த்து கொஞ்சம் செட்டில் ஆயிடுவேன். அது எனக்கும் உதவியா இருக்கும். நீங்க சொன்னது உண்மைன்ற பட்சத்தில் எனக்கும் உதவியா இருக்கும், பயனுள்ளதா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்க அன்பு உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து பாருங்க, பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யாரும் ஏமாந்துடாதீங்க, நேரம் காலம் விரயம் செய்யாதீர்கள். உண்மையிலே பயனுள்ள தகவலை மட்டும் பாருங்கள். ஏமாற்றுபவர்கள் இருக்கும் வரை நம்ம ஏமாந்துட்டு தான் இருப்போம், ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுறவங்க இருந்தா இருப்பாங்க. கொஞ்சம் தெளிவாயிடுங்க. ஓகேங்களா? நன்றி.